ரியல்மிலேருந்து அவங்களோட 12 சீரிஸ் லைனப்பில் 12 அண்ட் 12 + 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம பழைய சேனலில் 12 + 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Realme 12 5G இருக்குது பார்த்தீங்களா, இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸை கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Realme 12 5G வந்து 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பர்பிள், இன்னொன்று வந்து woodland green. இந்த 2 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ் வந்து 7.69 மில்லிமீட்டர் இருக்குது. வெயிட் வந்து 189 கிராம்ஸ் இருக்குது. பட் என்ன பில்டு மெட்டீரியல் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பெருசாக ரிவீல் பண்ணல. பட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. எக்ஸாக்டாக என்ன பில்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி வந்து ரியரில் 2 கேமரா செட்டப் தான். 108 MP மெயின் கேமரா, சாம்சங்கோட HM6 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.75 ஆப்பர்ச்சர் இருக்குது. லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து கேமரா பற்றி ஓரளவுக்கு பேசியிருந்தாங்க. ரியல் வேர்ல்டில் டிமென்சிட்டி 6100 கூட இது எப்படி பேர் ஆகி நமக்கு அவுட் எப்படி கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். அண்ட் 2 MP வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் வந்து மேக்ஸிமமாக நம்ம வந்து 1080p 30 fps வந்து ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸ்லோ மோஷன் வந்து 120 fps வந்து 720p வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டியுமே வந்து ஒரு டால் டிஸ்பிளே தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 6.7 inch டிஸ்பிளே, IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 391 பிக்சல் per inch இருக்குது. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணல. பட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 915 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி LCD பேனலே வந்து நல்ல ஒரு பிரைட்டாக தான் இருக்கும் நமக்கு. பட் அதுலேயுமே வந்து இந்த 915 nits அப்படின்றது அவுட்டோரில் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு பெருசாக கன்சர்ன்ஸ் இருக்க போகிறதில்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து MediaTek Dimensity 6100+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சாம்சங் F15 5G இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான். இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர்னு சொல்ல முடியாது. பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. பட் ஸ்டில் இதுவே வந்து ஒரு 12-13,000 அப்படின்றப்போ வந்து ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். பட் நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்க போது. அண்ட் 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் அதிகமாக இப்போ வந்து பார்க்குறது இல்லை. Realme ரீட்டைன் பண்ணது வந்து நல்ல விஷயமா இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 14 மேலே பில்ட் பண்ண Realme UI 5ஓட வருது. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட லான்ச் பண்ணதுமே வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சென்சார்ஸ்னு பார்க்கும்போது பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃபிசிக்கல் பட்டன்லேயே வந்து டைனமிக் பட்டன் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஃபிசிக்கல் பட்டனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB + 128GB மாடல் வந்து 16,999 அண்ட் 8GB + 128GB வந்து 17,999. ரெண்டுக்குமே வந்து ஒரு 1000 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து பேங்க் ஆஃபர்ஸ் ஒரு 2000 rupees வரைக்கும் தராங்க. பட் எக்ஸாக்டாக பேங்க் ஆஃபர்ஸ்னு சொல்ல முடியாது. நம்ம கார்டில் ஆட் பண்ணாலே வந்து ஒரு 1000 rupees கம்மியாகிடும். அண்ட் அடிஷ்னலாக வந்து HDFC, SBI, ஆக்சிஸ் அண்ட் ICICI கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. கிரெடிட் டெபிட் எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து நம்ம 14,999 வந்து அந்த 6GB மாடல் வாங்க முடியும். Realme வந்து ப்ரைஸிங் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண F15 5G வந்து நமக்கு அந்த 6GB ஹையர் அண்ட் வேரியண்ட்டே வந்து நமக்கு 14,500க்கு அவைலபிளாக இருக்குது. அதுவே வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து நம்ம 13,500க்கு வந்து எஃபெக்டிவாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ப்ரீ ஆர்டர் வேறு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ Realme 12 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. பட் ஸோ Realme ஃபோன்ஸ் லான்ச் ஆன ஒரு சில மாதத்துலேயே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. ஸோ ஓவரால் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு மொக்க ஃபோன் நம்மளால் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு வந்து இது பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். மேபி ஃபியூச்சரில் இதே ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியண்ட்டே வந்து நமக்கு less than 13,000 கிடைக்குது அப்படின்றப்போ பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக வந்து மார்க்கெட்டில் இதே ப்ரைஸில் நமக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி Realme 12 + 5G ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ வந்து நம்ம பழைய சேனலில் பண்ணியிருக்கோம். இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.